கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 வஜிஃபாக்கள் சொல்ல போகிறேன். இந்த 3 வஜிஃபாக்கள் நீங்கள் ஓதுவதனால ஏராளமான சிறப்புகள் கிடைக்கும். அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய கருணையும் உங்கள் மேலே படும். உங்களுடைய எத்தனை தேவைகள் இருந்தாலும் சரி, அத்தனை தேவைகளையும் அல்லாஹு அதன் காரணமாக நிறைவேற்றி தருவான். எப்போதுமே அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய, கருணையை பெறக்கூடிய இபாதத் செய்யும் போதுதான் நம்ம பாவங்களும் மன்னிக்கப்படும், நம்மளுடைய கஷ்டங்களும் விலகப்படும். நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட அமல் தான் இந்த 3மே. ஒரு இஸ்மு, ஒரு சலவாத்து, ஒரு துவா, 3மே நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா இஸ்மு, யா ஹன்னானு யா மன்னானு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மு. இது பாத்தீங்கன்னா 99 இஸ்முகள்ல வரவே வராது. சில இஸ்முகள் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுள்ள 99 இஸ்முகள்ல இல்லாமலும் வந்திருக்கும். ஆனா அந்த இஸ்முகளும் ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கும். அப்படி குர்ஆன்லயும் ஒரு சில இஸ்முகள் கொண்டுதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது யா ஹன்னானு யா மன்னானு அப்படிங்கிறது தனியா ஸ்பெஷலா வரக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னால இல்லாத இஸ்முகளாக இருக்கு. இதனுடைய சிறப்பை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன பயான் வந்திருக்கு பாருங்க. ஹதீசுகள்ல நரகவாசி என்ன பண்றான், இந்த ஒரு திக்ரை ஓதுகிறான். அவனுக்கு நரகம் என்ன ஆயிடுச்சு, உறுதியாக்கப்பட்டுருச்சு அவன் செஞ்ச பாவத்தின் காரணமாக. அப்ப அவன் இதை ஓத ஆரம்பிக்கிறான். ஓத ஆரம்பிச்சுன்னு அல்லாஹ் என்ன பண்றான், இதை ஓதி முடிச்சதுக்கு பிறகு கேட்கிறான். பல ஆண்டு காலமாக அவன் ஒரு 1000 ஆண்டு காலம்லாம் ஓதிட்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்ட்டு. இந்த ஒரு இஸ்மை ஓதுனதின் காரணமாக அல்லாஹ்வே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு எதையாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறான். அப்ப அவன் சொல்றான், எனக்கு நரக தண்டனையிலேருந்து காப்பாத்திக்கூடிய அல்லாஹ் என்னால தாங்க முடியலைங்கிறான். உடனே அல்லாஹ் என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு நரகத்துல இருந்து அவனை அல்லாஹ் என்ன பண்றான், விடுதலை செய்யறான். விடுதலை செய்து அந்த வேதனையை குறைத்து விடுகிறான். அதுக்கு பிறகு என்ன பண்றான், இந்த இஸ்மையை மறுபடியும் ஓதுறான். அப்போது அல்லாஹ் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். கேட்கும் போது என்ன பண்றான், எனக்கு ஒரு நிழல்ல இடம் கொடுன்னு கேட்கிறான். அப்ப என்ன பண்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரின்னு சொல்லிட்டு அந்த மனிதனுக்கு நிழல்ல இடம் கொடுத்துறான். உடனே இவனுக்கு புரிஞ்சிருது, அப்ப இந்த இஸ்மு ஓதுனா எது வேணா கிடைக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த இஸ்மு ஓதுறான். ஓதிட்டு என்ன பண்றான், எனக்கு சொர்க்கம் இங்கிருந்து தூரத்துல தெரியுது, பாக்குறக்கே ஆசையா இருக்கு, எனக்கு அந்த வாசல் வரியுமாவது போகணுங்கிறான். அல்லாஹ் நிறைவேற்றான். மறுபடியும் அவன் இஸ்மு ஓதுறான். அப்போது அல்லாஹ் உனக்கு என்ன வேணும்னு கேட்கறான். அப்ப என்ன பண்றான் பார்த்தா, உள்ள போய் ஒரு தடவை நான் பார்த்துட்டு வரட்டா, எனக்கு சொர்க்கத்துக்கான நசீப் இல்லை, இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு வரனேங்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். போய் பார்த்துட்டு வரான். உள்ள போனவனுக்கு வெளியே வர மனசு இல்லை. அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கூட இதை ஓதி கேட்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு பாருங்க. நரகவாசிக்கு கூட சொர்க்கத்துல இடம் தரக்கூடிய ஒரு திக்ருனா இதை ஓதி நீங்க எதை வேணா பெற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த இஸ்மை ஓதுங்க, அல்லாஹுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இஸ்மை நீங்க 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இது முதல் வஜிஃபா. 2வது வஜிஃபா பார்த்தீங்கன்னா ஒரு சலவாத்து. இந்த சலவாத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பு சொல்லப்பட்டுள்ளதுன்னா, 27 முறை இந்த சலவாத்தை ஒருவர் ஒரு நாள்ல ஓதிட்டா முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருடைய எண்ணிக்கை அளவுக்கு நன்மை கிடைக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முஹ்மீனான முஸ்லீமானவர்கள் இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு கணக்கே தெரியாது. கோடிக்கணக்கான பேருக்கு மேல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அத்தனை பேர் அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கணும்னா இந்த சலவாத் ஓதணும். அந்த சலவாத் தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் முஹ்மீனான முஸ்லிமானவர்கள் மீதும் உன்னுடைய சாந்தியும் ரஹ்மத்தையும் கொடு அப்படின்னு அர்த்தம். இப்ப தனித்தனியா எல்லாருக்கும் நம்ம பாக்குறப்பெல்லாம் சலாம் சொல்றதை விட இந்த ஒரு சலவாத் ஓதுனா உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் சலாம் சொன்ன நன்மை நமக்கு கிடைச்சிரும். இது 2வது வஜிஃபா. இது 27 முறை ஓதணும். கடைசியாக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துவா. அந்த துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்து வக்கீனா அதாபன்னார். இந்த துவாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஓதி ஒரு மனிதன் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். இதை ஓதி 100 தேவையில்லை, 1000 தேவையை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும், இந்த தேவைக்கு எந்த துவா ஓதுறதுன்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா நீங்க யோசிக்காதீங்க. இந்த ஒரு துவாவை மட்டும் ஓதிக்கோங்க. இதுதான் எல்லா தேவைக்குமே பொதுவான துவாவாக குர்ஆன்லேயே அருளப்பட்டதாக இருக்கு. இந்த துவாவை பொறுத்தளவுக்கு எப்போதுமே துவானா நம்ம ஒற்றைப்படைகள்ல ஓதுவது சிறப்பா இருக்கும். 3 முறை 7 முறை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதிக்கோங்க. துவாக்கு மட்டும் எண்ணிக்கை குறிப்பிட்டு ஓதணும்னு அவசியம் இல்லை. இதை ஓதிட்டு உங்க துவாவை கேட்டு பாருங்க, மறுக்காமல் கபூலாகும். அல்லாஹ்வே போதுமானவன்.